வணக்கம். இது தமிழ் டெக் குருஜி. நண்பர்களே, இன்றைக்கி என்ன டியூட்டோரியல்ஸ் பார்க்க போகிறோம்னா, ஸ்டேட் பேங்க் படியை எப்படி யூஸ் பண்ணணுங்கிறத பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த ஸ்டேட் பேங்க் படின்னா என்னங்கிறத பார்ப்போம் நண்பர்களே. இந்த ஸ்டேட் பேங்க் படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள்கிட்ட இருக்கிற பர்ஸ் மாதிரி. அதாவது உங்கள் பர்ஸில் நீங்கள் என்னெல்லாம் வச்சுருப்பீங்க, காசு கண்டிப்பாக வச்சுருப்பீங்க. அதே மாதிரி தான் உங்களுக்கு செலவுக்கு என்னெல்லாம் தேவையோ நீங்கள் இந்த படியில் அந்த காசு ஆட் பண்ணி வச்சிங்கன்னா, உங்களுக்கு தேவையான ஆன்லைன் ஷாப்பிங் பண்ணிக்கலாம். அதாவது மூவி டிக்கெட் புக்கிங் பண்ணிக்கலாம், உங்களோட மொபைல் ஃபோனுக்கு ரீசார்ஜ் பண்ணிக்கலாம், டிடிஹெச் ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் உங்களோட நண்பருக்கு நீங்கள் ஸ்டேட் பேங்க் படி டு ஸ்டேட் பேங்க் படி காசு சென்ட் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா, பேங்க் அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் காசு சென்ட் பண்ணிக்கலாம். இதில் என்ன அடிஷ்னல் ஃபெசிலிட்டின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பேங்க் அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணணும்னா ஒரு குறிப்பிட்ட நேரங்களில் மட்டும்தான் பேங்க் வேலை செய்யும். அதாவது நிஃப்ட்டுக்கு ஒரு ஹவர்ஸ் கொடுத்துருப்பாங்க, ஆர்டிஜிஎஸ் ஒரு ஹவர் கொடுத்துருப்பாங்க, ஐஎம்பிஎஸ் மட்டும்தான். அது சில டைம் பக்காவாக வேலை செய்யாது. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் நீங்கள் அர்ஜென்ட்டாக இல்லைன்னா பார்த்தீங்கன்னா எமர்ஜென்சியாக யூஸ் பண்ணால் இந்த ஸ்டேட் பேங்க் படியை யூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இதை நீங்கள் ப்ளே ஸ்டோரில் போனதுக்கப்புறம் இதை இன்ஸ்டால் பண்ணிக்கணும். இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் இதை ஓப்பன் பண்ணுங்கள் நண்பர்களே. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் ஃபஸ்ட் டைம் செட்டப் எப்படி பண்ணணுங்கிறத சொல்லித்தரேன். ஃபஸ்ட்டு உங்களோட லாங்குவேஜை தேர்வு செய்யுங்க, இங்கிலீஷ். அப்புறம் நீங்கள் புதிய யூஸர்னால கண்டிப்பாக உங்கள் மொபைல் நம்பரை இங்கே பதிவு செய்து கொள்ளுங்கள். அப்புறம் இதில் உங்களோட இமெயில் அட்ரஸ் என்ட்ரி பண்ணுங்கள். அப்புறம் உங்களோட நேம், உங்களோட டேட் ஆஃப் பர்த். அப்புறம் டேட் ஆஃப் பர்த் சூஸ் பண்ணதுக்கப்புறம் உங்களோட ப்ரோமோ கோடு இருந்துச்சுன்னா ப்ரோமோ கார்டு யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா அதை பிளாங்காக விட்டுருங்க. பிளாங்காக விட்டதுக்கப்புறம் சைன் அப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஒன் டைம் பாஸ்வேர்டு மெசேஜாக வரும். ஸோ அந்த மெசேஜை பார்த்து இதில் என்ட்ரி பண்ணிக்கோங்க. 552467. அப்புறம் ஒரு பின் நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. அப்புறம் கன்ஃபர்மேஷன் பின். அப்புறம் ஒரு செக்யூரிட்டி கொஸ்டின்ஸ் சூஸ் பண்ணுங்கள். வாட் இஸ் மை சூப்பர் மாதிரி அந்த கொஸ்டினுக்கு ஒரு ஆன்சரை கொடுத்துக்கோங்க. அப்புறம் ஐ அக்செப்ட் த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் அக்செப்ட் பண்ணதுக்கப்புறம் சப்மிட் கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் ப்ராசஸுக்கு போகும். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா உங்கள் படி ரெடி ஆகிடுச்சு. இதில் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் மெசேஜ் கூட அனுப்பியிருப்பாங்க, வெல்கம் டு படி. ஸோ டிஸ்கவுண்ட்டுக்கு ஒரு கோடு உங்களுக்கு தராங்க. இந்த கோடை நான் சொல்ல விரும்பல, பப்ளிக்காக நான் அந்த கோடை உங்களுக்கு ஒரு கோடு வரும், ஆஃபர் கோடு. அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் உங்களோட பின்னை என்ட்ரி பண்ணி லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணுங்கள். இதில் லாகின் பண்ணதுக்கப்புறம் என்னெல்லாம் ஆப்ஷன்ஸ் வருதுன்னா, ஆட் மணி, சென்ட் மணி, ரீசார்ஜ், பே நவ். இப்போ அதுக்கு இது மூலமாக ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணிக்கலாம், மூவி டிக்கெட் புக் பண்ணிக்கலாம், ஷாப்பிங், ஃப்ளைட்ஸ், ஹோட்டல், கார் ரெண்டல், ஃபுட்ஸ் எல்லாமே பண்ணிக்கலாம். ஆட் மணிக்கு என்ன பண்ணலாம், நீங்கள் அந்த ஆட் மணி பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா எவ்வளோ ரூபாய் ஆட் பண்ணணுமோ அந்த மணி என் பண்ணதுக்கப்புறம் நெட் பேங்கிங், அப்புறம் ஸ்டேட் பேங்க், அதர் பேங்க்னு அந்த ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா பேமெண்ட் கேட்வேக்கு போகும் நண்பர்களே. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா பேங்க்குமே யூஸ் பண்ணிக்கலாம். அந்த ஸ்டேட் பேங்க் படிக்கு எந்த பேங்க் யூஸ் பண்ணிக்கலாம், எந்த பேங்க்கில் மூலமாக நீங்கள் பேமெண்ட் ஆட் பண்ணுறீங்களோ இங்கே ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் சென்ட் மணியை கிளிக் பண்ணும்போது அவங்களோட காண்டாக்ட் நம்பர் கேட்பாங்க. யாருக்கு உங்களுக்கு சென்ட் பண்ணணுமோ அவங்களோட காண்டாக்ட் நம்பரை என்ட்ரி பண்ணிங்கன்னா அவங்களுக்கு சென்ட் ஆகிரும் மணி. ரீசார்ஜ் ஆர் பில் பேமெண்ட் யூஸ் பண்ணுறதுக்கு இந்த ஆப்ஷன் இருக்கும்.
இதில் வந்து உங்களோட மொபைல் நம்பர் போஸ்ட்பெய்டா ப்ரீபெய்டா சூஸ் பண்ணுங்க. மொபைல் நம்பர், ஆப்ரேட்டர், அப்புறம் நீங்கள் வந்து எந்த சர்க்கிளில் இருக்கீங்களா, இந்த சர்க்கிள் மீன்ஸ் எந்த ஸ்டேட்டில் இருக்கீங்க. இந்த டேரிஃப் பிளானை வந்து இங்கே வந்து நீங்கள் கிளிக் பண்ணி டேரிஃப் பிளானை பார்த்துக்கலாம். இந்த அப்ளிகேஷன் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு யூஸ் ஆகும் நண்பர்களே. ஸோ நீங்கள் வந்து எல்லாருமே இந்த ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணுங்கள். உங்களோட மொபைல் பில்ஸை வந்து நீங்களே வந்து செக்யூராக வந்து பே பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லை பார்த்தீங்கன்னா உங்களோட ஆஃபர் கோடெல்லாம் வந்து நீங்கள் சீக்ரெட்டாக வச்சுக்கோங்க. அதை வந்து யாருக்குமே பப்ளிக்காக சொல்லாதுங்க. இன்னொரு நல்ல ஒரு அப்டேட்ஸை சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன்.